ஓம் சாந்தி. 9/6/25 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்திலும் அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தந்தையின் உதவியாளர்கள் ஆவீர்கள். இப்பொழுது உங்கள் முன்பாக உங்கள் கண் எதிரில் சுகம் மற்றும் சாந்தி நிறைந்த உலகம் உள்ளது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு எதற்காக கற்பிக்கின்றார்? இந்த கல்வியின் சாரம் என்ன? பதில்: பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் இளவரசராக, உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்கான கல்வியை கற்றுத்தருகின்றார். பாபா சொல்கிறார், இந்த கல்வியின் சாரம் என்னவென்றால், உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி ரூபாய் உள்ளது, லட்ச ரூபாய் உள்ளது என்று நினைக்காதீர்கள். எதுவுமே கையில் வரப்போவதில்லை. அதனால் நல்லபடியாக முயற்சி செய்யுங்கள். படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். பாடல்: இறுதியில் அந்த நாளும் இன்று வந்ததே. ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். கடைசியில் உலகத்தில் அமைதிக்கான நேரம் வந்துவிட்டது. அனைவரும் அமைதி எப்படி ஏற்படும் என்று கேட்கிறார்கள். பிறகு யார் சரியான அறிவுரை தருகிறார்களோ அவர்களுக்கு பரிசு தருகின்றனர். நேருவும் கூட அறிவுரை தந்திருந்தார். ஆனால் அமைதியோ ஏற்படவில்லை. அறிவுரை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது, அதாவது ஏதோ ஒரு நேரத்தில் உலகம் முழுவதிலும் சுகம், சாந்தி, செல்வம் முதலிய அனைத்தும் இருந்தன என்று. அது இப்போது இல்லை, ஆனால் மீண்டும் வரப்போகிறது. சக்கரமோ சுற்றும் அல்லவா? இது சங்கம யுக பிராமணர்களாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. உங்கள் புத்தியில் உள்ளது தங்கம். நீங்கள் அறிவீர்கள், பாரதம் மீண்டும் தங்கத்தினால் ஆனதாக இருக்கும். பாரதம்தான் தங்க குருவி என்று சொல்லப்படுகிறது. மகிமையோ செய்கின்றனர் என்றாலும் பெயரளவுக்குத்தான். ஆனால் நீங்களோ இப்பொழுது நடைமுறையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நாட்கள் தான் உள்ளன என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த நரக உலகத்தின் துக்கங்கள் அனைத்தும் மறந்து போகும். உங்களுடைய புத்தியில் இப்போது சுகத்தின் உலகம் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. எப்படி முன்பு வெளிநாட்டிலிருந்து வந்தனர் என்றால் புரிந்து கொண்டிருந்தனர், போய் சேர்வதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உள்ளது என்று. ஏனென்றால் முன்பு வெளிநாட்டிலிருந்து வருவதற்கு அதிக நேரம் பிடித்தது. இப்போதோ ஏரோப்ளேன், விமானம் மூலமாக விரைவாக வந்து சேர்ந்து விடுகின்றனர். இப்போது குழந்தைகள், உங்களுடைய புத்தியில் உள்ளது, நம்முடைய சுகத்தின் நாட்கள் இப்போது வரப்போகின்றன என்று. அதற்காகவே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பாபாவும் முயற்சி செய்வதற்கு மிகவும் எளிமையாக சொல்லித் தருகின்றார். நாடகத்தின் பிரகாரம் கல்பத்திற்கு முன் போலவே இது நிச்சயம் நடக்கும். நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள். தேவதைகளுக்கு எவ்வளவு ஏராளமான கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் அறிவார்கள், இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டி என்ன செய்வார்கள்? இன்னும் எவ்வளவு நாள் மீதி உள்ளது? குழந்தைகள், நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி ஆவீர்கள். பரமபிதா பரமாத்மா சர்வசக்திமான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்றும் அழைக்கப்படுகின்றார். நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி, அவர்கள் பக்தியின் அத்தாரிட்டி. பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வசக்திமான் என்று சொல்லப்படுகிறார். குழந்தைகள், நீங்கள் நம்பர் வாரியான முயற்சியின் பிரகாரம் அதுபோல ஆகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிருஷ்டியின் முதல், இடை, கடைசி பற்றிய ஞானம் உள்ளது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். யார் பக்தியின் அத்தாரிட்டியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் பக்தியைத்தான் சொல்கிறார்கள். நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டி என்றால் ஞானத்தையே சொல்கிறீர்கள். சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை. பூஜாரி ஒருவர் கூட இருக்க மாட்டார். அங்கே அனைவரும் பூஜைக்குரியவர்களாகவே இருப்பார்கள். அரை கல்பம் பூஜைக்குரியவர்கள், பிறகு அரை கல்பம் பூஜாரிகள். பூஜைக்குரியவர்கள் என்றால் பாரதவாசிகளுக்காகவே தான் இது சொல்லப்படுகிறது. எனவே அது சொர்க்கம். இப்போது பாரதம் பூஜாரி நிலையில் நரகமாக உள்ளது. குழந்தைகள், நீங்கள் இப்போது நடைமுறையில் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நம்பர் வாரியான முயற்சியின் பிரகாரம் அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அபிவிருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள்.
டிராமாவில் முதலிலேயே விதிக்கப்பட்டுள்ளது. டிராமா உங்களை முயற்சி செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நாடகத்தில் நமக்கு அழிவற்ற பாகம் உள்ளது என்று. உலகம் இந்த விஷயங்களை பற்றி என்ன அறியும்? நமக்குத்தான் நாடகத்தில் பாகம் உள்ளது. யார் இதை சொல்வார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள். எப்படி நமக்கு இந்த நாடகத்தில் பாகம் உள்ளது என்று. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தின் சரித்திர பூகோளத்தை உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் யார் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. அதிகாலையில் எழுந்து நடந்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் இது போன்ற இனிமையான ஆன்மீக உரையாடலை செய்து கொள்ளுங்கள். யார் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். பிறகு தங்களின் அனுபவத்தை சொல்லுங்கள். 2. தந்தையை அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் பிறகு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம். அனைவரிடமும் உள்ள நற்குணங்களை பார்த்தாலும் தந்தையின் குணங்களை தனக்குள் தாரணை செய்யக்கூடிய குணமூர்த்தி ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் எந்த குழந்தைகள் குணம் என்ற மாலையை கையாள்வார்களோ அவர்களே வெற்றி மாலையில் வருவார்கள். எனவே தூய்மையான அன்னப்பறவை ஆகி அனைவரிடமும் நற்குணத்தையே பாருங்கள். ஒரு தந்தையின் குணங்களையே தனக்குள் கொண்டு வாருங்கள். இந்த குணமாலை அனைவர் கழுத்திலும் உள்ளது. ஒருவர் தந்தையின் குணங்களை எந்த அளவிற்கு தனக்குள் கொண்டு வருவாரோ அந்த அளவுக்கு மாலை பெரியதாகிவிடும். குணங்களை சிந்தனை செய்வதால் தானும் குணங்களின் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். இதன் நினைவாகவே தேவதைகள் மற்றும் சக்திகளின் கழுத்தில் மாலையை காட்டுகிறார்கள். ஸ்லோகன். சாட்சி நிலை என்ற மனோநிலைதான் சரியாக முடிவெடுப்பதற்கான ஆசனம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்காக அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். உள்நோக்கு முகமாகி செயல் புரிந்தால் தடைகளில் இருந்து, வீணான எண்ணங்களில் இருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். நேரமும் மீதமாகும். உள்நோக்கு முகமாகி இருப்பதன் மூலம் நினைவுகள் சக்திசாலியாக ஆகிறது. மேலும் ஆத்மா என்ற கண் சக்திசாலியாக ஆகிவிடும். இதனால் வர இருக்கின்ற தடைகளும் தானாகவே இன்று சோதனை வருமென்று தெரிய வரும். எந்த அளவுக்கு முன்னதாகவே தென்படுமோ அப்போது நீங்கள் புத்திசாலி ஆகிவிடுவதால் அதிலே வெற்றி அடைந்து விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.